இந்த ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற Gmailக்கான பாஸ்வேர்ட மறந்திருப்போம். சுத்தமா ஞாபகமே இருக்காது. ஆனா, அந்த பாஸ்வேர்டை நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா, உங்களுக்கு பழைய பாஸ்வேர்டு தெரியணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. உங்களுக்கு ரெக்கவரி மெயில் இருக்கணும் அவசியம் கிடையாது. ரெக்கவரி ஃபோன் நம்பர் இருக்கணும் அவசியம் கிடையாது. எதுவுமே இல்லாம ஈஸியா நீங்க உங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சிம்பிள் தான். இதை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் தென் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் Instagram ஐடியும் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய மெயில கண்டிப்பா உங்க போன்ல லாகின் இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஈஸியா நீங்க பாஸ்வேர்டு செட் பண்ணிக்க முடியும். ஏன்னா சில பேருக்கு ரெக்கவரி ஃபோன் நம்பர் மெயில் ஐடி இல்லாம இருக்கும். ஆனா பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியல. ஸோ அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. அங்க லோகோ இருக்கும். அதாவது எந்த மெயிலை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க லோகோ இருக்கும். அதை டேப் பண்ணிக்கோங்க. எகைன் மேனேஜ் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க இங்க லெஃப்ட் சைடு நீங்க ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். அதை டேப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இப்போ உங்ககிட்ட பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது உங்களுடைய போன் அன்லாக் பண்ற பாஸ்வேர்டு லைக் பேட்டர்ன் ஆர் ஃபிங்கரை யூஸ் பண்ணி நீங்க அன்லாக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க நியூவா பாஸ்வேர்டு நீங்க என்டர் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஓல்டு பாஸ்வேர்டு தெரியணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அதே போல கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்க சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்க மெயிலுக்கான பாஸ்வேர்டை நீங்க செட் பண்ணிக்க முடியும். பழைய பாஸ்வேர்டு தெரியணும் அவசியம் கிடையாது. எந்த விதமான ரெக்கவரி ஃபோன் நம்பர் ரெக்கவரி மெயில் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா நீங்க மாத்திக்க முடியும். பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒர்க் ஆகும்.